டியூரிங் 1980ஸில் ரிச்சர்ட் டென்னிஸ் அப்படின்னு ஒரு ட்ரேடர் இருந்தார். அவர் நார்மலாக ஜஸ்ட் ஒரு சிம்பிள் $1000 வச்சு அவரோட ஓவரால் கேபிட்டல் மூலிமா ட்ரேட் பண்ண ஆரம்பித்து அதன் மூலிமா மல்டி மில்லியன் டாலர் சம்பாரிச்சார். சம்பாரிச்சதுக்கு அப்புறமா அவரும் அவரோட ஃப்ரெண்டு வில்லியமும் ஒரு நாள் ஒரு கான்வர்சேஷன் வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, எல்லாராலையும் உன்ன மாதிரி ட்ரேடர் ஆக முடியாது. ஏன்னா ட்ரேடர் ஆகணும்னா பை பர்த்தே ஒரு சில ட்ரேட்ஸ்லாம் இருக்கணும். அது எல்லாமே உனக்கு இருக்குது. அதனால தான் உன்னால் எவ்வளோ மல்டி மில்லியன் டாலர் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ரிச்சர்ட் டென்னிஸ் என்ன சொன்னார், ட்ரேடிங் கேன் பி லேர்ன்ட் பை எனி ஒன். கரெக்டான ஒரு மெத்தடாலஜி ட்ரீட் பண்ணி அந்த மெத்தடாலஜி அவங்க ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக ஓவர் த லாங் ரன் ஃபாலோ பண்ணாலே தே கேன் ஆல்சோ பிகேம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து இந்த கான்வர்சேஷன் எவென்ச்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, ரிச்சர்ட் டென்னிஸ் என்ன சொன்னார்னா, ட்ரேடிங் பற்றி பெருசாக தெரியலனா கூட பரவாயில்ல, நான் ஒரு 14 பேர் இல்லை 15 பேரை ஹையர் பண்ணி அவங்களுக்கு நான் ட்ரேடிங் சொல்லி கொடுத்து அவங்களையும் இந்த மாதிரி நான் என்னால் மில்லியனர் ஆக்க முடியும்னு சேலஞ்ச் பண்ணி அதை பண்ணியும் காமிச்சார். ஸோ இந்த வீடியோவில் அந்த டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதோட ரூல்ஸ் என்ன, அந்த 14 பேர் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்க, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி, என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி, பொசிஷன் சைசிங், இதை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ரிச்சர்ட் டென்னிஸோட ட்ரேடிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவர் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவர். ஸோ நார்மலாக மற்ற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுற மாதிரி நான் ₹100 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன், ₹200 ப்ராஃபிட் டார்கெட் வந்தால் எக்ஸிட் பண்ணிவிடுவேன், இந்த மெத்தடாலஜிலாம் அவர் ஃபாலோ பண்ணல. அவரோட ட்ரேட் எல்லாமே 1:10 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, 1:20 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட கோர் பிரின்சிபலே அந்த கம்ப்ளீட் ட்ரெண்டை ரைட் பண்ணுறது. ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க, ₹100 என்ட்ரு ஆகுறாங்கன்னா ₹110 ₹120 இன்னும் வெளியே வந்துட மாட்டாங்க. அவங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெண்டு கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்டு எப்போ ஃபினிஷ் ஆகுதோ அப்போ தான் எக்ஸிட்டே பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் அவரால் அந்த $100,000 அக்கௌண்ட்டை மல்டி மில்லியன் டாலருக்கு அவரால் ஸ்கேல் பண்ண முடிஞ்சது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி இஸ் ஏபிள் டு ரைட் பிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் மேக் பிக் ப்ராஃபிட்ஸ். ஸோ இவரும் இவரோட ஃப்ரெண்டு வில்லியமும் முன்னாடியே கான்வர்சேஷன் வச்சுருந்த மாதிரி ஒரு நாள் பப்ளிஷ் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பரில். இந்த மாதிரி வி ஆர் லுக்கிங் டு ஹையர் ட்ரேடர்ஸ். உங்களுக்கு ப்ரையர் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்களே உங்களுக்கு டீச் பண்ணி நாங்களே உங்களுக்கு ஃபண்டும் கொடுத்துருவோம். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்னு ஒரு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த பப்ளிஷ் பண்ணி நிறைய பேர் அதில் இன்டர்வியூக்கும் போகிறாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பேஸ்ட் ஆன் சில கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் செட்டு தான். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அந்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, எமோஷனலாக இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கீங்க, இந்த மாதிரி வேரியஸ் மெட்ரிக்ஸில் ஒரு 100கணக்கான அப்ளிகேஷன்ஸில் ஒரு 14 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஃபர்தராக ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ண எல்லாருக்குமே ஃபண்டு கொடுக்குறாரு. அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதுதான் ப்ரிசைஸ் என்ட்ரி ரூல்ஸ். இந்த என்ட்ரி ரூல்ஸ் வந்தால் மட்டும்தான் யூ ஹேவ் டு டேக் த ட்ரேட். இதே மாதிரி இதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வாங்கணும், எப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும், இந்த கம்ப்ளீட் ரூல்ஸை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதை இவங்க கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணாங்களா, ஃபாலோ பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன ரூல்ஸ் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வாட் இஸ் கம்ப்ளீட் ரூல்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க பேசிக்கலாக 2 ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ரிச்சர்ட் டான்ஷியனோட ஓவரால் ரூல்ஸ். இது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 அப்படின்னு ஒரு 2 ட்ரேடிங் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று மீடியம் டேர்ம். ஷார்ட் டேர்ம் என்னென்னா லாஸ்ட் 20 டேஸ் பிரேக் அவுட், லாஸ்ட் 20 டேஸோட ஹை ப்ரைஸ் அண்ட் லாஸ்ட் 20 டேஸோட லோ ப்ரைஸ் அதை எடுத்துக்கிட்டு இன்கேஸ் ஹை ப்ரைஸை க்ராஸ் பண்ணி போச்சுன்னா தே வில் பை இட். அண்ட் அதேமாதிரி சிஸ்டம் 2 பொறுத்த வரைக்கும் தே ஹேட் 55 டேஸ் பிரேக் அவுட். ஸோ லாஸ்ட் 55 டேஸோட ஹையஸ்ட் ஹை ப்ரைஸ் அண்ட் லாஸ்ட் 55 டேஸோட லோவஸ்ட் லோ ப்ரைஸ் அதை எடுத்துகிட்டு எப்போ இந்த பர்டிகுலரான லெவலுக்கு மேலே க்ராஸ் ஆச்சோ அப்போ தே வில் பை இட். அண்ட் வென்எவர் இந்த பர்டிகுலர் ரூல்ஸ் வரும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வாங்கணுன்றது பேஸ்ட் ஆன் ஓவரால் ரிஸ்க் பர் ட்ரேட் சூஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்களோட கேபிட்டல் வந்து 1 லட்சம் இருக்குன்னா 2% நீங்கள் ரிஸ்க் எடுங்க அப்படின்ட்டாங்கன்னா, ஸோ ஓவராலாக 1 லட்சத்தில் 2% பார்த்தீங்கன்னா ₹2000. ஸோ ₹2000க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கலாமோ நீங்கள் அவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ரூல்ஸ் பற்றி இவங்க ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸிட் ரூல்ஸும் இவங்க கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் இவங்க கிளவராக பண்ணது என்னென்னா, அந்த 2% ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ரிஸ்க்கை இமீடியட்டாக ஆன் த என்ட்ரு பண்ண ஒரே ட்ரேடில் அவங்க எடுக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஸ்டாகர்ட் மேனரில் போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே பிரேக் அவுட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், நீங்கள் கம்ப்ளீட் ட்ரேட் எடுத்து அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப் இன் லூசிங் பிக மணி. ஸோ இந்த டைமில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பை வருதா, லாஸ்ட் 20 டேஸ் ஹை கிராஸ் பண்ணி போகுதா, ஓகே யூ என்டர் இன் டு அ ட்ரேட் ஒன்லி ஃப்ராக்ஷன் ஆஃப் யுவர் கேபிட்டல். ஸோ 0.5% ரிஸ்க் எடுத்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அங்கேருந்து இன்னொரு 0.5% போயிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக மூவ்மெண்ட் இருந்ததுன்னா திருப்பி நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேபிட்டலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து அடிஷ்னலாக ஒரு 0.5% இன்னும் ஃபர்தராக மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா ரெஸ்ட் ஆஃப் த கேபிட்டலையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்தவனே கம்ப்ளீட்டாக ஒரே செட் ஆஃப் கேபிட்டல் போடாமல் ஸ்டாகர்ட் மேனரில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ தட் அவங்களோட ஓவரால் ரிஸ்க்கு 2% இருக்குது, பட் வித் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் தட் இட் இஸ் கோயிங் இன் ஃபேவர் ஆஃப் தெம். ஸோ நம்ம யூஷுவல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ட்ரேட் எடுத்துருவோம்,
அதுக்கு அகெயின்ஸ்டாக கீழே போக ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட நம்ம வெளியே வராமல் ஆவரேஜ் டவுன் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் சொல்லுது, நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் போகுதுன்னு தெரிஞ்சிருந்துமே வி கீப் ஆவரேஜிங் டவுன் த ப்ரைஸ். பட் இங்கே ப்ரொஃபஷனல் ட்ரேடர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இல்லாமல் உங்களுக்கு ஃபேவரபுளாக போச்சுன்னா இன்னும் நிறைய ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இவங்க போகிறாங்க. இன்கேஸ் அகெயின்ஸ்டாக போயிடுச்சுன்னா they'll just close all their positions. ஸோ இந்த சிஸ்டம் 1 சிஸ்டம் 2க்கு எப்படி என்ட்ரி ரூல்ஸ் இருக்கோ, சிஸ்டம் 1 சிஸ்டம் 2, சிஸ்டம் 1ல் 20 days பிரேக் அவுட், சிஸ்டம் 2ல் 55 days பிரேக் அவுட். அதே மாதிரி எக்ஸிட் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டம் 1க்கு லாஸ்ட் 10 days லோக்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சிஸ்டம் 2க்கு லாஸ்ட் 20 days லோக்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வச்சு மல்டிபிள் ஸ்டாகர்ட் பொசிஷன்ஸ் வைக்கிறதுனால ஒரு பெரிய ட்ரெண்ட் வரும்போது they are easily able to make huge profits. அதேமாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரும்போது they are able to cut down their positions. லைக் இமீடியட்டாக ஓகே நோ மேட்டர் வாட் இந்த பர்டிகுலர் நோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, 10 days லோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஐம் கோயிங் டு எக்ஸிட் இட். அது எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலும் சரி, எவ்வளோ பொசிஷன்ஸ் இருந்தாலும் சரி, they strictly followed the rules. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணுதுன்னா பர்ஃபெக்டான மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். ஒரு 10 லட்சம் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த 10 லட்சம் வந்து ஒரு 10% போயிடுச்சு, 1 லட்சம் போயிடுச்சு. ஸோ 9 lakhs ஆகிடுச்சுன்னா 10% ட்ராடவுன் வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் ஆஃப் த 9 lakhs வச்சு ட்ரேட் பண்ணாமல் அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க 20% ட்ராடவுன்ட்டு. ஸோ விச் மீன்ஸ் தட் 10 lakhsல 20% ட்ராடவுன்னா த ஓவரால் கேபிட்டல் வில் பி 8 lakhs. ஸோ ஒன்ஸ் 10% ட்ராடவுன் ஹிட் ஆச்சுனாலே அவங்க 9 lakhs வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக 8 lakhs வச்சு ட்ரேட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் தேர் பிகமிங் மோர் கன்சர்வேட்டிவ். ஸோ என்ன ஆகுது, ஒரு கன்சிக்யூட்டிவ் லாஸஸ் வர வர நம்ம டபுள் டவுன் பண்ணுவோம். சார் ரீட்டைல் ட்ரேடராக இல்லை லாஸ்ட் ஒரு ஃபியூ ட்ரேட்ஸ் லாஸ் ஆகிடுச்சு, இந்த வாட்டி அதிக நம்பர் ஆஃப் குவான்டிட்டி போட்டு நம்ம விட்டதை பிடிக்கணும்னு நினைப்போம். பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், பட் மார்க்கெட் நமக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் என்விரான்மெண்ட் நம்ம அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை, அதனால் நம்மளோட ரிஸ்க்கை கம்மி பண்ணிப்போம்னு சொல்லிட்டு 10% ட்ராடவுன் ஹிட் ஆன உடனே அவங்க அதை 20% அசியூம் பண்ணி அந்த கேபிட்டலை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் ரிகவரி பீரியட் கொஞ்சம் அதிகமாக ஆனால் கூட, கொஞ்சம் லேட் ஆனால் கூட ஸ்டில் they are able to survive in the markets. ஸோ சர்வைவலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இந்த ஓவரால் ட்ரேடிங் சிஸ்டமை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படி ட்ரேடிங் வியூ மூலயமா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க 2 லைன் இருக்கு இல்லையா, ஸோ அப்பர் லைன் வந்து லாஸ்ட் 20 daysோட ஹை ப்ரைஸ், லோவர் லைன் வந்து லாஸ்ட் 10 daysோட லோ ப்ரைஸ். ஸோ இதுதான் சிஸ்டம் 1ஓட ரூல். லாஸ்ட் 10 daysோட லோ ப்ரைஸ்க்கு கீழே போயிடுச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிவிடுவோம், லாஸ்ட் 20 daysக்கு ஹை ப்ரைஸ்க்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணிடுவோம். ஸோ அதுதான் நம்மளோட ரூல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், ஸோ ஓவராலாக இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 20 daysக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வாங்கிடுவோம். வாங்கிட்டு யூ கண்டினியூ டு ரைட் த ட்ரெண்ட். ஸோ நம்ம இங்கே என்ட்ரு ஆகிருப்போம், ஆல்மோஸ்ட் 9,926 rupees என்ட்ரு ஆனோம். அண்ட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 daysோட லோ ப்ரைஸ், இந்த லைன் இருக்கு இல்லையா, அதுதான் லாஸ்ட் 10 daysோட லோ ப்ரைஸ். அந்த லோ ப்ரைஸ் கீழே போகவே இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்தாண்ட தான் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,617 இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நமக்கு விற்றுருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 11,585க்கு விற்றுட்டோம். ஸோ இந்த கம்ப்ளீட் ட்ரெண்டை நம்ம ரைட் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19th வந்த ஒரு பை சிக்னல் ஆல்மோஸ்ட் அக்டோபர் 8th வரைக்கும் இது பையில் தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் யூ ஹேவ் டு ரைட் த ட்ரெண்ட். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். லைக் நீங்கள் கேன் கோ டு கிளிக் ஆன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ வில் ஷோ யூ ஹவு இட் ஒர்க்ஸ், ஹவு இட் இஸ் டன். ஸோ கோ ஹியர், கிளிக் ஆன் செட்டிங்ஸ், தென் யூ வில் பி ஏபிள் டு என்டர் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் தட் யூ வாண்டட் டு என்டர். ஸோ சிஸ்டம் 1 படி நம்ம என்ன சொன்னோம், 20 daysோட ஹை பிரேக் அவுட், லாஸ்ட் 10 daysோட லோ பிரேக் அவுட், அதுதான் எக்ஸிட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிக்னல். சிஸ்டம் 2க்கு நீங்கள் இதில் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம். லாஸ்ட் 55 daysோட ஹை ப்ரைஸ் அண்ட் லாஸ்ட் 20 daysோட லோ ப்ரைஸ் அப்படி நீங்கள் இதில் மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரூல்ஸும் மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 2 சிஸ்டத்தை நீங்கள் சேர்த்தே ரன் பண்ணலாம். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பை ட்ரேட் எப்பயோ கொடுத்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பை ட்ரேட் வந்திருக்கு. ஸோ யூ ஆர் என்ட்ரிங் அரௌண்ட் 9,000 rupeesல என்ட்ரு பண்ணுறீங்க. அண்டு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 days லோக்கு கீழே க்ளோஸே ஆகலை. ஸோ இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் சிக்னல் வந்திருப்போம். ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ இந்த அளவு ரைட் கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்ட் வந்து கூட ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 9,000 வந்துருச்சு. பட் நம்ம எக்ஸிட் சிக்னல் இந்த இடத்துலையே எக்ஸிட் பண்ணியிருப்போம், பிகாஸ் லாஸ்ட் 20 daysோட லோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ரன் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டையும் கேப்சர் பண்ணலாம், லாங் டேர்ம் ட்ரெண்டையும் கேப்சர் பண்ணிடலாம். ஸோ தட் ஆன் த லாங் ரனில் யூ ஆர் ஏபிள் டு மேக் வெரி குட் ப்ராஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எதில் வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ பஜாஜ் ஆட்டோ இருக்கா, ஸோ இப்போ சப்போஸ் நான் ஜொமேட்டோ மாற்றிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜொமேட்டோக்கு ஏற்ற மாதிரி பை அண்ட் செல் சிக்னல்ஸ் வரும். ஸோ ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா பை சிக்னல் இங்கே வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 170 rupees கிட்ட வந்திருக்கு.
அண்ட் செல் சிக்னல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 265. ஸோ 170ல் ட்ரிகர் ஆனது 265ல தான் எக்ஸிட்டே கொடுத்துருக்கு. வேர் யூ ஆர் ஏபிள் டு கம்ப்ளீட்லி ரைட் த ட்ரெண்ட். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ன்ற மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ஒரு மீடியம் டேர்ம் 55 பிரேக் அவுட் 20 டேஸ் பிரேக் டவுன் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஸ்டம் 1ஓட ரூல்ஸ் 20 டேஸ் பிரேக் அவுட் லாஸ்ட் 10 டேஸ் லோ பிரேக் அவுட் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பை செல் ரூல் மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி இன்னொரு பை வந்திருக்கு அண்ட் இங்கே எக்ஸிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி பை அண்ட் செல் சிக்னல் மாறி மாறி வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு 1 லட்சம் இருக்குன்னா 5 லட்சத்தை சிஸ்டம் 1லேயே இன்னொரு 5 லட்சத்தை சிஸ்டம் 2லேயே வச்சுட்டு இதை பண்ணி கம்ப்ளீட்டாக ரூல்ஸ் படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே அந்த லாங் ரன் யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு மேக் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். ஸோ ரிச்சர்ட் டெனிஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த பர்டிகுலர் நியூ டர்ட்டில் ட்ரேடர்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக ரன் பண்ணி ஒரிஜினல் ஃபண்டை வச்சு ரன் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட நியூஸ் பேப்பரில் அந்த எல்லா ட்ரேடரோட நேமும் அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்கன்றதுக்கான ரிட்டர்ன்ஸ் டீட்டெயில்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் on an average all traders together CAGR 80% கிட்ட they were able to make. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான ட்ரேடர்ஸ் ஸ்டில் பீன் இன்டர்வியூட் பை ஜாக் ஸ்வாகர் இன் மார்க்கெட் விசார்ட்ஸ் புக். ஸோ இதில் இருந்த ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு தே ஸ்டார்டட் மேனேஜிங் their own hedge funds, they started managing their own capital. அந்த மாதிரி இந்த ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரிச்சர்ட் டெனிஸ் they give him extraordinary ஒரு இன்சைட்ஸ் ரிலேட்டட் டு சிஸ்டம் பேஸ்ட் ட்ரேடிங். எப்படி ஒரு சிஸ்டம் ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபாலோ த ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி வித் டிசிப்ளின். அவ்வளோதான். அதை பண்ணாலே போதும். இந்த லாங் ரன் எனிபடி கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்னு கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக எல்லாருக்குமே நிரூபிச்சது இந்த ரிச்சர்ட் டெனிஸ் தான். ஸோ இன்ஃபேக்ட் ஈவன் இன் இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் மெயில் ஐ காட் இட் ஆன் ஃப்ரைடே November 1st. ஸோ ஒன் ஆஃப் த யூசர் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ் யூசர் ஹீ இமெயில்ட் மீ ஸ்டேட்டிங் நான் உங்களோட ஓவரால் பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் திஸ் இஸ் ஹவு மச் ஐ வாஸ் ஏபிள் டு மேக். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் வித் பிளெட்ஜிங் எல்லாமே சேர்த்து 51% ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் November to this November பண்ணார். அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் மேனுவலாக இந்த ஓவரால் ட்ரேடிங் பாட்ஸ்குள்ளே நான் இன்டர்ஃபியரே பண்ணல. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அவர் ட்ரேட் பண்ணது வெறும் பேஸ்கெட்ஸ் டெம்ப்ளேட்டும் ATS டெம்ப்ளேட்டும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே எல்லா ATSும் ட்ரேட் பண்ணியிருக்காரு எக்ஸ்பைரி டேஸ்க்கு. அதேமாதிரி பேஸ்கெட்ஸு ஸ்பெசிஃபிக் டு எல்லா எக்ஸ்பைரிஸும் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல அண்ட் ஒரு நாள் கூட மேனுவலாக இன்டர்ஃபியர் பண்ணி ஏர்லியாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணல. இவர் ஃபாலோ பண்ணதும் ஆல்மோஸ்ட் இந்த டர்ட்டில் ட்ரேடர் மாதிரி தான் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அவங்க மேனுவலாக பண்ணியிருக்காங்க, இங்கே ஆட்டோமேட்டடாக ஒரு ட்ரேடிங் பாட்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இட் டசன்ட் மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரேடர் யூ ஆர், அஸ் லாங் அஸ் டிசிப்ளின்டாக நீங்கள் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த லாங் ரன் யூ கேன் டெஃபினெட்லி பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்.